ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வீவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்றைக்கி நந்தியாவட்ட பூவும் கோல்டு கலர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஜடவேணி கட்டலாம் அப்படின்ட்டு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் கட்டுறது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி நீளமாக இருக்க நந்தியாவட்டையோட காம்பை நம்ம இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக வர மாதிரி, அப்போ தான் நம்ம கட்டும்போது மல்லிகைப்பூ மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி 3 அல்லனா 4 பூ சேர்த்துட்டு அதோட காம்பை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம கட்டும்போது மல்லிகைப்பூ மாதிரி அழகாக ரவுண்டாக வரும். இப்போ நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணக்கூடிய பூ த்ரெட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கட்டுறதுக்கு. நீங்கள் ஜடவேணி கட்டுறதுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்து நீங்கள் த்ரெட்டில் இந்த மாதிரி லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த சென்டரில் நம்ம நூலை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஆர்டினரியாக எப்போவும் கட்டுற மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு மேலே இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு விட்டுருங்க. 2 நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே நம்ம பின்பக்கமாக திருப்பி எடுத்துடலாம். இனி நம்ம எப்போவும் மாதிரி பூ தொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆள்காட்டி விரலில் இருக்க நூலுக்கு மேலே பூவோட காம்பை கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், இந்த தலை பகுதி நமக்கு சேர்ந்து வரணும். பூவோட தலைப்பகுதி கரெக்டாக இந்த மாதிரி சேர்ந்து வரணும். மேலே ஒரு சுற்றிட்டு கீழேருந்து மேலே கரெக்டாக நம்ம நூலை வெளியே எடுத்துடலாம். நம்ம எப்பவும் கேட்டுறோம் அதே சேம் மெத்தட் தான். பார்த்துக்கோங்க, அந்த பூவோட தலைப்பகுதி நமக்கு சேர்ந்து வர மாதிரி வரணும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு சுற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட்டின பூவோட காம்புக்கும் இப்போ கட்டின பூவோட காம்புக்கும் சென்டரோடு நம்ம நூலை மேலே எடுத்துடணும். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். ஃபோக்கஸில் பாருங்கள், கரெக்டாக அந்த பூவோட தலைப்பகுதி இந்த மாதிரி நூலு கிட்டால சேர்ந்து வரணும். அப்போ தான் நமக்கு ரவுண்டாக வரும். வச்சுட்டு மேலே ஒரு சுற்றிட்டு கீழேருந்து மேலே நம்ம நூலை எடுத்துடலாம். பாருங்கள், பூவோட தலைப்பகுதி சேர்ந்து கரெக்டாக வருது. இன்னொருக்கா பாருங்கள், கரெக்டாக வச்சுட்டு அந்த தண்டு பகுதி நம்ம ஆள்காட்டி விரலில் இருக்க நூலுக்கு மேலே வரணும். அப்போ தான் நமக்கு அந்த தலைப்பகுதி சேர்த்தால வரும். அப்புறம் ஃபஸ்ட்டு கட்டின பூ காம்புக்கும் இப்போ கட்டின காம்புக்கும் சென்டரோட நூலை நம்ம இந்த மாதிரி மேலே எடுத்துடலாம். ஃபுல்லாகவே இதே சேம் மெத்தட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு. நீங்கள் கட்டும்போது பூவை பிடிக்காதீங்க. நிறைய பேர் ரவுண்டாக வரல அப்படின்னு சொன்னீங்க. கரெக்டாக அந்த நூலை மட்டும் டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் பூ கட்டுங்க. அப்போ தான் அழகாக வரும். பாருங்கள், நான் கொஞ்சம் கட்டிட்டேன். இனி நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் கட்டலாம். கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு கட்டின பூ அளவுக்கு கரெக்டாக வர மாதிரி தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வைக்கணும். நீளமாக வைக்காதீங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் கொஞ்சம் நீளமாக இருந்த மாதிரி நல்லா இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு கட்டின பூக்கு அளவுக்கே வர மாதிரி நம்ம பூவை கரெக்டாக கட்டணும். நம்ம பூக்கு அளவுக்கு கரெக்டாக வச்சு கட்டும்போது தான் நம்ம பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஜடவேணி. ஒரு 3 ரவுண்டு வர மாதிரி நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 5 ரவுண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் 5 ரவுண்டு வர அளவுக்கு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 3 ரவுண்டு வர மாதிரி நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் கட்டுறதை பாருங்கள். நான் பூவை கட்டிட்டு அதை அதுக்கப்புறம் கையை வச்சு பிடிக்க மாட்டேன், நூலை மட்டும்தான் பிடிப்பேன். அந்த மாதிரி நீங்கள் கட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு பூ ரவுண்டாக வரும். பாருங்க, நான் 3 ரவுண்ட் கட்டியாச்சு. இனி நம்ம நந்தியாவட்ட பூவை யூஸ் பண்ணி நம்ம திரும்பவும் கட்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே கட்டலாம். நீங்கள் பூ கட்டும்போது பூவை மட்டும் பிடிச்சிட்டே இருக்காதீங்க. ஒரு பூ கட்டிட்டீங்க அப்படின்னா அதை அப்படி
விட்டுட்டு அடுத்த பூ வந்து கட்டுங்க. நூலை மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், கரெக்டான டிஸ்டன்ஸ் வர மாதிரி நீங்கள் வந்து நந்தியாவட்டை பூ வச்சு கட்டுங்க. இந்த மாதிரி அழகாக வரும். பாருங்கள், ஜடவேணி அழகாக வந்திருக்கு. நான் வந்து கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு சாரீ கலருக்கு வந்து இப்போ வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் கிடைக்குது. நீங்கள் வந்து அந்த கலர் வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டன் கலருக்கு பதிலாக. லாஸ்ட்டாக நாட் போடும்போது பாருங்கள், நம்ம லாஸ்ட்டு கட்டுனா பூக்க மேலே நாட் வந்து கரெக்டாக வர மாதிரி தான் நம்ம வந்து நாட் போடணும். அப்போ தான் நம்ம வந்து கட்டின பூ வந்து உதிராது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நாம் வந்து டான்ஸ் ஃபங்க்ஷன், வெட்டிங்க்கு, என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜடவேணி வந்து கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். வீட்டில் நம்மளுக்கு பிடிச்ச கலரில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி. நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.